ஒரு புலியும் கருஞ்சிருத்தையும் நம்மள யார் வேகமா ஓடுறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இத பார்த்த ஒரு கரடி, இதுக்கு ஏன் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பேசாம உங்களுக்குள்ள நாளைக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் அந்த ஓட்டப்பந்தயமும் ஆரம்பிக்குது. அப்ப புலியும் கருஞ்சிருத்தையும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தை வேடிக்கை பார்க்க வந்த மத்த விலங்குகள் எல்லாம் கருஞ்சிருக்க தான் ஜெயிக்கும், புலி தோத்துடும்னு கத்துறாங்க. மத்த விலங்குகள் எல்லாம் பேசுறத கவனிச்ச அந்த புலியும், என்ன எல்லா விலங்குகளும் அந்த கருஞ்சிருத்தை தான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க, ஒருவேளை நம்ம உண்மையாவே தோத்துடுவோமோ அப்படின்னு சந்தேகத்தோட யோசிச்சுக்கிட்டே ஓடுது. போட்டியோட முடிவுல அந்த கருஞ்சிருத்தையும் ஜெயிச்சிடுது. தோத்து போன அந்த புலியும் சோகமா நின்னுட்டு இருக்கும் பொழுது அப்ப கரடி வந்து, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நீ போட்டியோட முடிவுல தான் தோத்தன்னு நினைக்காத, நீ போட்டியோட ஆரம்பத்திலேயே தோத்துட்ட, நீ எப்ப மத்தவங்க சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சு ஒருவேளை நம்ம தோத்துடுவோமோ அப்படின்ற உன் நம்பிக்கைய உடைச்சி எப்ப உனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் எழும்பிச்சோ அப்பவே நீ தோத்துட்ட. ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை சுத்தி இருக்கிற 1000 குரல்கள் உன்னை எவ்வளவுதான் விமர்சிச்சாலும், உன்னை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும், உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குரல், இது என்னால கண்டிப்பா முடியும், இதுல என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு குரல் உனக்குள்ள ஒலிக்கிற வரைக்கும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லுது. இந்த